பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் நம்ம செஞ்ச பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் நமக்கு புண்ணிய பலன்கள் கிடைப்பதற்கும் கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக ஏகாதேசி நாளானது சொல்லப்படுது. அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய ஜெய ஏகாதேசி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் தானம் செய்வதனால பெருமாளுடைய அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நம்முடைய வீட்டில் எப்பயுமே பணத்திற்கு தட்டுப்பாடு வராது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம ஏகாதேசி நாளில் தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு வரீங்களா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. விரதங்களில் ரொம்பவே புனிதமான விரதமாக சொல்லக்கூடியது ஏகாதேசி விரதமாகுங்க. வருஷத்தில் 24 இல்லைன்னா 25 ஏகாதேசிகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு விதமான பெயரும் சிறப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. இதில் தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஜெய ஏகாதேசி என்று பெயராகுமாங்க. இதை ராஜ ஏகாதேசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராஜயோகத்தை பெற்று தரக்கூடிய இந்த அற்புதமான ஏகாதேசி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குதுங்க. அன்றைய நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் வறுமை நிலையானது நீங்கி விடுங்க, செல்வமானது நிலைத்திருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண பற்றாக்குறை என்பதே வரவே வராதாமாங்க. எப்பொழுதுமே செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீராத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க பணம் சேருவதே இல்லை, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து இந்த தானத்தை செய்யலாங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க பெருமாளை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பொருட்களை தானம் செய்யலாங்க. ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான ஜெய ஏகாதேசி நாளில் நாம் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தை மாதத்தில் எள்ளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. ஜெய ஏகாதேசி நாளில் எள்ளை தானம் கொடுப்பதன் மூலமாக நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பித்ரு சாபம் பித்ரு தோஷங்கள் விளங்கி பித்ருக்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் வீட்டில் பொருளாதார தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எள் சனி பகவானுக்கு உரிய தானியம் என்பதனால எள்ளை நம்ம தானமாக கொடுப்பதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் சுத்தமான பசு நெய்யை நம்ம தானம் கொடுக்கலாங்க. இல்லைனா கோவிலுக்கு விளக்கேற்ற நெய் வாங்குவது லக்ஷ்மி தேவியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் வறுமை நிலையானது இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது உண்டாகுங்க. நம்ம அடுத்ததாக கொடுக்கக்கூடிய தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியோடு இருப்பவங்களுக்கு நம்ம அன்றைய நாளில் அரிசியை தானமாக கொடுக்கக்கூடாதுங்க. மற்ற தானியங்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இப்படி தானம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அன்னதானம் செய்வது பெருமாளுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உணவுக்கும் பணத்திற்கும் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான நிறமாக சொல்லக்கூடியது மஞ்சள் நிறமாகுங்க. ஏழை எளியோர்களுக்கு இல்லைனா பிராமணர்களுக்கு மஞ்சள் நிற ஆடையை அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலையை வலுப்படுத்தவும் உதவி செய்யுங்க. இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தையும் வெற்றியும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை இந்த ஏகாதேசி நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் இனிப்பு பொருட்கள் இல்லைன்னா
பருவ கால பழங்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க. நம்ம இப்படி செய்வதனால நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையை சேர்ப்பதோடு தடைப்பட்ட பண வரவுகள் அனைத்துமே நன்றாக இருக்குங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். வெள்ளம் கரைவது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே கரைய தொடங்கி விடுங்க. அதே போல் அன்றைய நாளில் பானை, தட்டு, டம்ளர் போன்ற சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை ஏழை எளியோர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாங்க. நம்ம புதிய பொருளாக கூட வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம பயன்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை கூட கோவிலுக்கோ இல்லைன்னா ஆதரவற்றோர் இல்லங்களுக்கோ ஏழை எளியோர்களுக்கோ நம்ம அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ நிலையானது உயர தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் கோவிலுக்கு, புரோகிதர்களுக்கு, ஏழைகளுக்கு தேவையான பண உதவிகள், காணிக்கைகள் போன்றவற்றை நம்ம கொடுக்கலாங்க. இது கருணை மற்றும் பக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. நம்ம இந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக இறைவனுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பணம் இல்லைன்னா காணிக்கை சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை நம்ம நல்ல எண்ணத்தோடு வழங்குவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தானங்களை ஏகாதேசி நாளில் அது இல்லைன்னா அதற்கு அடுத்த நாளான துவாதசி நாளில் செய்வது முழுமையான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த தானங்களை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா பெரிய ஒரு மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஏகாதசி என்பது புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறையாகுங்க. அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாகும். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தோம்னா நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணமான பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. புண்ணியமானது வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் வெற்றி வந்து சேரும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. விரதங்களில் ரொம்பவே உயர்வான பலன்களை தரக்கூடிய புண்ணிய விரதமாக சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் தாங்க. இந்த விரதம் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. சில மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாகுங்க. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய பல தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஜெய ஏகாதசி நமக்கு அளவில் இல்லாத வெற்றிகளை தரக்கூடிய ஏகாதசியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தடைகள், துன்பங்கள், பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகுங்க. இந்த விரதம் இருப்பவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் முழுமையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என 2 முறையும் ஏகாதசி விரதமானது வருதுங்க. அப்படியே மகா மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று பெயராக்குமாங்க. அந்த வகையில் மகா மாதத்தில் வரக்கூடிய ஜெய ஏகாதசி நாளில் தடைகளை, தீமைகள், துன்பங்கள் அனைத்தையும் நோக்கி அளவில்லாத வெற்றிகளை, உயர்ந்த நிலையை அடைய செய்யும் பலன்களை அளிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா ஜெய ஏகாதசியில் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இந்த விரதம் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய பித்ருக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா அதனுடைய பலன் பித்ரு கிடைக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைதி இல்லாமலோ ஆவிகளாகவும் அலையக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும், நற்கதி அடைய வழி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முன்னோர்கள் நற்கதி அடைய உதவக்கூடிய விரதம் என்பதனால இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்குங்க. பெருமாளுடைய முழு ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இறந்த பிறகு நேரடியாக வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது.
புராணங்களின்படி தை மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியான ஜெய ஏகாதேசி விரதத்தோட மகிமையை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு முறை யுதிஷ்டனுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. யார் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மோட்ச நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற அனைத்து பாவங்களும் விலகி விடுமாங்க. இந்த விரதத்தை கடைப்பிடிவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்னோர்கள் வருங்கால சந்ததிகள் போன்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த பதிவில் ஜெய ஏகாதேசி நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.